பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பலன், என் கால்களை மான்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 18:33, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய பலன். இரண்டாவது, அவர் நம்மளை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய பலனாக இருக்கும்போது நம்முடைய கால்கள் இடறுவதில்லை. தேவன் நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான எல்லா பள்ளத்தாக்குகளையும் எல்லா மேடுகளையும் தாண்டி செல்லக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை உயர ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறவர் தாங்க நம்முடைய தேவன். மனிதன் எப்பொழுதுமே நம்மை ஒரு தாழ்ந்த நிலையில் பார்ப்பான். ஆனால் தேவன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார். கர்த்தர் என் பலன். இந்த பலனை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறீர்கள்? நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏசாயா 58:14 வாசிக்கும்போது, கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறிருக்கும்படி நம்மளை செய்து கர்த்தரால் நாம் போஷிக்கப்படுகிறோம். வேதத்தில் வாசிக்கும்போது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது தான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. Glory to God. ஆகவே இந்த கால வேளையில் உங்களை பலப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரே ஆனால், கர்த்தரே உங்களுடைய பலனாய் இருப்பாரே ஆனால், உங்களுடைய கால்கள் தள்ளாடப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறார். Glory to God. இந்த கால வேளையில் அவரிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனிடத்தில் முதல்ல மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது, தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்க. கர்த்தர் உங்களை
என்ன செய்வார் தெரியுமா? உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி இருக்கும்படி செய்து கர்த்தர் உங்களை போஷிப்பார். அவர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பலனை அடைவார்களாக. இந்த நாள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஆகும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.